எத்தனை நாளாச்சு, எனக்கு இப்போதான் உயிரே வந்தது. நல்லதை செய்யலாம்னு மாணிக்கமா வந்தேன். இந்த உலகத்துல வேஷத்துக்கு தாமா மதிப்பு. அதுலயும் தாடிக்குதான் ரொம்ப மதிப்பு. பரம்பரை நம்பிக்கை. அதனால தானே வர இருந்த பெரிய சண்டை என்னால நிறுத்த முடியும். இப்போ நின்னுச்சு. நாளைக்கு படகு போட்டியில வந்துடுமே. அதே இந்த வேஷத்திலே இருந்து எப்படியாவது சமாளிக்கணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மனசையும் மாத்தி இந்த ரெண்டு குப்பத்தையும் ஒன்னாக்கிட்டு தான் வருவேன். ஐயோடி சொக்கி, அப்படின்னு தாடியோடவே இருந்தா குழந்தை குழந்தை தாடி இல்லை. நம்ம இருக்கிற இடத்தையே மறந்துட்டோமே. யாரோ பாத்துட்டா. சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்ன நாட்டாம? என்னன்னு என்ன கேக்குறியா? நான் உன்ன கேக்குறேன். இது என்ன நேரம்? நடுராத்திரி. இந்த ராத்திரியில எங்க இருந்து வர்றீங்க? வந்தப்பா, நான் நீ எனக்கே காது குத்துறியா? என் மானத்தை உயிருக்கு மேல மதித்து கௌரவமா வாழ்றவன். இதுக்கு சிறு களங்கம் ஏற்பட்டா உயிரியை எடுத்துக்கிறேன். இதெல்லாம் என் மகளுக்கு எடுத்து சொல்லுதாத்தா. குழந்தை, அப்பா சொல்ல கேட்கல, போய் தூங்கு போ. என் பக்கம் பொங்க வெளியுதே. அரையப்பா, இந்த படகு போட்டியில நிச்சயம் உன் குப்பம் தான் வெற்றி பெறும். அமைதி அமைதி. வருஷா வருஷம் இந்த விழாவை நாம ஏன் கொண்டாடுறோங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதே. குமரி அம்மனுக்கு சொந்தமான ஒரு பகுதி இந்த கடலுக்குள்ளார இருக்குதுங்கிறதும் தெரிஞ்சதே. இந்த படகு போட்டியில ஜெயிக்கிற தலைவரும் அவரை சேர்ந்த ஆளுங்க மாத்திரம் தான் ஒரு வருஷ காலத்துக்கு இந்த பகுதியில மீன் பிடிக்கலாங்கிறதும் தெரிஞ்சதே. ஜெயிச்சவங்களுக்கு இந்த கோப்பைய இது வெள்ளிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதே. இதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சதே. இந்த வருஷமும் இந்த விழாவுக்கு வழக்கமா தரவு வைக்கிற நம்ம முதலாளி நீலமேகையா தான். அதான் தெரிஞ்சதே. இதுவும் தெரிஞ்சதே. இத சுத்தி இருக்கிற 4 குப்பங்கள் தான் இந்த போட்டியில கலந்துக்கும் அப்படிங்கறதும் தெரிஞ்சது. ஒவ்வொரு குப்பத்தின் தலைவர், அதாவது படகை ஓட்ட முக்கியமான ஆள் ஆறாருங்கிறது தான் தெரியாததே. அதே நான் இப்ப யாராருன்னு சொல்லி விடுறேன். சொல்லணும்னு ஆளைய காமிச்சு விடுறேன். தலைவர்கள்லாம் வரிசையா வாங்கப்பா. மேற்கு குப்பத்தின் தலைவர் மாலை வாங்கிங்க. அடே நம்ம நண்டு குப்பம் வாங்க வாங்க தலைவர் வாங்கிங்க. 3வது சுறாமீன் குப்பம் எங்க சித்தப்பா அலையப்பர் மாலை வாங்கிங்க. என் குப்பத்து சார்பில் இந்த வருஷம் நம்ம தங்கப்பன் போட்டியில தலைவனா இருப்பான். இது தங்கப்பன் அப்ப நானு ஏதோ இந்த வாட்டி அவருக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது. மாலை வாங்கிங்க. திருக்கையின் குப்பம் என்ன பாச்சு? ஏதோ ஏதோ கால போய பேந்த பேந்த பேய் மாதிரி முடிக்கிறீங்க. தலைவனை வெளியே அனுப்புங்கப்பா. என்னடா இது என்னமோ அளவாயிரம் நாள் ஆளு கால் இடிச்சு தடுறீங்க. உங்க பக்கம் ஆம்பளையில இல்லையா? ஏய் பேரா, சிங்கன் இருக்கு. எனக்கு மீன் பத்து பாடகன் எல்லாம் சிரிக்கப்பா. இந்த போட்டியில முதல்ல வர்றவங்களுக்கு தான் பரிசு. சீச்சி உனக்கு என்ன கை காலெல்லாம் இப்படி ஆடுது? நீ படகு ஏறி படகையே ஆட்டி கவுத்துற ஓடுற. பேரா, இது பயிரம் பாண்ட கட்டடா. உன்ன போல வயசு பிள்ளைகள்லாம் வந்து பார்க்க சொல்றதாடா. போயடா. வயசான காலத்துல பேசாம வேடிக்கை பார்க்காம பம்பையா விலைக்கு வாங்குற. அதாவே ஒரு விஷயம் கேள். 10 பசங்க ஜெயிச்சா அவன் குப்பத்துக்கு ஆகும். நான் உங்க எல்லாருக்கும் நல்லது. நான் ஜெயிச்சா எல்லாருக்கும் நல்லது. கத்தாத. நீ தலைவனா இருக்கிறதுக்கு அந்த குப்பத்தாளுங்க சம்மதிக்கிறாங்களான்னு கேளு. இல்ல காலம் அடக்கிட்டு மூலையில உட்காரு. ஏண்டா பேர பசங்களா, சரின்னு சொல்லுங்க.
என்னடா ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிக்கிறீங்க? நீயாவது சொல்லுடா. சொல்லுங்கடான்னு சொன்னா சொல்லுங்கடா. சரி, தாத்தாதான் எங்க தலைவர். மாலை போடு, மாலை போடு. கேவன் தலைவர் கையை தட்டுங்கப்பா. இந்த போட்டியில யாரும் தவறு நடக்காம நான் பார்க்க போறேன். யார் இவன்? எனக்கு வேண்டியவன் சமா. அவனுடைய பேச்சும் பார்வையும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சந்தேகப்படாதீங்க சமா, அவன் ரொம்ப நல்லவனுங்க. ஆமாங்க, ரொம்ப நல்லவரு. அதுவும் திருக்க மீனுக்கு போட்டு சிங்கம். பெரியவர சரியான மாறு மீனி. அபாரமா படகு தெளித்து வயசு பசங்களை எல்லாம் திணற திணற எடுத்தீங்க. வெறும் தடியண்டா நீ. கேட்டு பையன் திருக்க மீன் குப்பத்துக்கு வெட்டி தேடி தந்துட்டான். அது எப்படி சொன்னா? இந்த பெரியவர் ஏன் வீட்டாளு, அவர் வெற்றி ஏன் வெற்றி, ஏன் வெற்றி எங்க குப்பத்துக்கு வெற்றி தான். இந்த வருஷம் பூரா மீன் பிடிக்கிற உரிமை எங்களுக்கு தான் சொன்னா. வெங்காயம் எங்க வெற்றிய மறுத்தா வெட்டு மொழி குத்து நடக்கும். ஆமா, அவ்வளவு தைரியமா? வாங்கடா வாங்கடா.
அமைதி, அமைதி. அதானே, ஆத்திரப்படக்கூடாது. ஏன் வெற்றி நம்ம இனத்துக்கே ஏற்பட்ட வெற்றி. நான் அவங்க ஆளாவும் இருந்தேன், உங்க ஆளாவும் இருந்தேன். இனிமே குமரி கடல் பக்கம் மீன் பிடிக்கிற உரிமை நம்ம எல்லாருக்கும் சொந்தம். இதுதான் என் முடிவு. இனிமே நமக்குள்ள போட்டி பொறாமை சண்டை இதெல்லாம் கூடாது. அப்பதான் நம்ம எல்லாருக்கும் சம பலனும் லாபமும் கிடைக்கும். இடையில வர்ற குரங்கு கூட்டத்துக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. என்ன நாட்டாம ஏன்பா பேசாம நிக்கிற? சுருக்கமா அறிவு வரும்படியா தாத்த விஷயத்தை எவ்வளவு அழகா சொல்றாரு. பகமே பலஹீனப்பா, ஒற்றுமைதான் வாழ்வு. நம்ம சார்பா உறுதி கொடுங்கப்பா. சரி, எங்க அப்பா சார்பிலையும் எங்க குப்பத்து சார்பிலையும் ஒத்துமைக்கு நானே உறுதி கொடுக்கிறேன். பலமுத்தழகி பல ஒத்துமை புதுசா வந்துருமா? செத்தாலும் சரி நம்ம ரெண்டு குப்பம் ஒண்ணு சேர முடியாது. பழனி அடைய மாதிரி பேச பிறக்கும் போது யாரும் பகமையோட பிறக்கிறதே இல்லை. இடையில வந்தது இடையிலே போகும். இனிமேலாவது நமக்குள்ள ஒற்றுமை வளர. இந்த பையன் உனக்கு ரொம்ப வேண்டியவன், நல்லவன் இல்ல? இல்ல நான் ஏமாந்துட்டேனுங்க. இந்த ஆளு என் மாமனே பாத்துவா. மாணிக்கண்ணு, மாணிக்கண்ணு, மாணிக்கண்ணு. அவமானம். செத்தவன் பிழைச்சான், பிழைச்சவன் ஜெயிச்சான், ஜெயிச்சவன் லட்சம் அடிச்சான், லட்சம் அடிச்சவன் நமக்கு குழி பறிச்சான். ஏசமா, கூப்பிட்டீங்கன்னு ஒரே ஓட்டமா வந்தேனுங்க. வெற்றி விழா எப்படி? நாக்கு புடிங்கிட்டு நான் சாக போனேனுங்க. எசமா அழைச்சிங்கன்னு சொன்னாங்க. ஒரே ஓட்டமா ஓடியாந்தேனுங்க. நீ ஏயா சாகணும்? சாக வேண்டியது உன் மக. எசமா, ஒரே மகளை கொண்டு போட மனசு வரலீங்களே. அவளும் சாகக்கூடாது. நான் சொல்றபடி செய்வியா? சொல்லுங்க எசமா, சொல்றத உடனே செய்ய காத்திருக்கேனுங்க. மகளுக்கு உடனே கல்யாணம். எனக்கு அதே ஆசைதானுங்க. ஆனா பணம் இல்ல, சரியான மாப்பிளையும் கிடைக்கலீங்க. ரெண்டும் எங்கிட்ட இருக்கு. அப்ப கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிடறேனுங்க. எல்லா ஏற்பாடும் உடனே செய். சங்கா, வேண்டிய மட்டும் பணத்தை வாரி கொடு. எசமா, இந்த நன்றியை இந்த நாய் சாகர வரைக்கும் மறக்காதுங்க. மாப்பிள்ளை நான் இருக்கிறேன். ஒண்ணும் புரியலையே எசமா. புரியலையா? சங்கா, அரையப்பா, அரண்மனை போன்ற வீடு, அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையாத செல்வம், கௌரவமான வாழ்க்கை, இவ்வளவு நிறைஞ்சனா எங்கிட்ட கை கட்டி சேவகம் செய்கிற உன்னுடைய மகளை மனைவியா அடைய விரும்புறேன். எசமா, வேண்டாங்க. அரையப்பா, தேடி வரும் ஸ்ரீதேவியை தள்ளாதே. நல்லா யோசித்து பதில் சொல். எல்லாம் தெரிஞ்ச பெரியவங்க நீங்க. நீங்க இப்படி முறதவரி பேசக்கூடாது எசமா. இங்க என்ன சாதி சனம் இதுக்கு ஒத்துக்குங்களா? எல்லாத்துக்கும் வழிகாட்டுற நாட்டாம நானே வழிக்கு விழுந்தா ஊர் சிரிக்காதுங்களா எசமா? அரையப்பா, உன்னுடைய ஜாதி இனத்தை விட என்னுடைய இனம் ரொம்ப உயர்ந்தது. அதையே நான் தள்ளிட்டு. நீங்க எதை செய்தாலும் இந்த உலகம் ஒத்துக்கிறேன். ஆனா நான் செய்தா வெளியில தர காட்ட முடியாது. எங்களுக்கு மானந்தான் பெருசேசமா, மானந்தான் பெருசு. அரையப்பா, சோத்துக்கு பணம் கேட்டு அன்னைக்கு காலடியில விழுந்தியே, அப்போ மானம் எங்க போச்சு? முடிவா சொல்றேன். உன் குப்பம் வாழணும், நீ நாட்டாமையா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். இல்ல கடன் பத்திரத்துல நீங்கெல்லாம் போட்ட கையாட்டு உன்னை மட்டும் இல்ல, உன் குப்பத்தையே நாசமாக்க. அலையப்பா, நான் நினைச்சா எதையும் செய்ய முடியுங்கிறது உனக்கு தெரியும். இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நீங்கெல்லாம் பட்ட கடன் பத்திரங்கள் உனக்கே பரிசா தந்தது. திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நானே செய்கிறேன். நீ போ. போ அலையப்பா, போ. என்ன யோசிக்கிறீங்க? எப்ப வந்த? இப்பதானே வந்த. இப்ப
இல்ல உன்னை பத்தி தான் நினைச்சிருந்தேன். வா